ஏன் நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே போதுமான அளவுக்கு பெருகவில்லை தெரியுமா? தாவீதுக்கும் பிலேயாமுக்கும் இருந்த நாலேஜ் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். உங்களுக்கு தேவையான அறிவு பிலேயாமுக்கு இருந்ததுங்க. இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தை காண்கிற தேவன் அல்ல. தாவீதுக்கு அறிவு இருந்ததுங்க. யாருடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அவன் நம்மை தாவீது சிலுவைக்கு முன்பதாகவே கண்ட ஒரு சந்ததி வருதுங்க. அவர்களுக்காக தேவகுமாரன் பலியிடப்படுவார். எனவே அந்த சந்ததியினுடைய பாவங்களை அவர் எண்ண மாட்டார், அவர் கண்டுகொள்ள மாட்டார் என்று ஆட்டு இடையனுக்கு இருந்த அறிவு உங்களுக்கு இல்லை. ஆகையினால நீங்கள் சதா குற்ற உணர்வோடு வாழுகிறீர்கள். நான் இன்னும் என்னென்னலாம் செய்யணும், அதை தூக்கி தூர போடுங்க. நீங்கள் சரியானவைகளை செய்ய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்னவெல்லாம் செய்தார், சிலுவையில் என்னெல்லாம் செய்தார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவீர்கள். நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீங்க. குற்ற உணர்வு என்ன அடையாளங்க? முதல் எதிரி, விசுவாசத்திற்கு முதல் எதிரியே குற்ற உணர்வு. ஏன் உங்களுக்கு குற்ற உணர்வு வருது? உங்கள் பிரயாசத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக முடியும் என்கிற பொய்யை நம்பிட்டீங்க. அநேக மதம் அதை கற்றுக் கொடுத்துட்டு இன்னும் பிரயாசப்பட்டு நீதிமானாக, எப்பா இயேசுவையே உனக்கு நீதிமான் ஆக்கி விட்டார. ரைட்? வாழுகிறது நீயா? நீ இல்லப்பா, இயேசுவாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பொருள்? உன்னிடத்துல குறைவு ஒன்று இல்லப்பா, குறை ஒன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். குறை ஒன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். அவரே உன் நீதி, அவரே உன் பரிசுத்தம், அவரே உனக்கு எல்லாம். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு லகுவான சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை வச்சுக்கிட்டு நடுத்தரவில் நிற்கிறது எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. காலேபு யோசுவாக்கு அப்படிதான் தெரிஞ்சு, பைத்தியக்காரத்தனம். டேய், அவர்கள் தானே நமக்கு இறையாவார்கள், நீ வெட்டுக்கிளியில், அவங்க தான் வெட்டுக்கிளி. ஆனால் இவன் யாரும் ஏற்றுக்க ரெடியா இல்லை, கல்லை தூக்கிட்டான், சட்டையே கிழிச்சிட்டான். டேய், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ண போறீங்களடா. நானும் காலேபு உங்களோட சேர மாட்டப்பா. அவரே எங்களுக்கு வெற்றியாக இருக்கிறார். இன்றைக்கு 21வது நூற்றாண்டிலே வாழுகிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன்னுடைய பிரயாசத்தினாலே 1% கூட உன்னாலே நீதிமான் ஆக முடியுமா? அப்படி முடியுமானால் அவர் சிலுவைக்கே போயிருக்க மாட்டாரு. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் நீதிமான் ஆக முடியும். நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். எப்பொழுது? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்க பிரயாசத்தினால அல்ல, அவர் உங்களுக்காக சிலுவையிலே பட்ட பிரயாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இவைகள் எல்லாமே உங்களுடைய ஆவி மனிதர்களே நடந்திருக்கிற என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே, இந்த சகல சத்தியத்திற்குள் என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க. ஒரு வியாதியஸ்தரை விடுகிறது இல்லை. எனக்கு எதிரே வருகிற ஒரு நொண்டி நொடம் யாரா இருந்தாலும் சரி, நான் அட்டெம்ப்ட் பண்றேங்க. 10 பேர் அட்டெம்ப்ட் பண்ண 6-7 பேர் சுகமாகறாங்க, 2-3 பேர் சுகமாகவில்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாசரேத்து ஊர்ல இயேசு கிறிஸ்துவாலே அற்புதம் செய்ய முடியல, உடனே அற்புதம் செய்யறதை விட்டுட்டாரா? என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இந்த 21வது நூற்றாண்டில் இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தேவர்களாக வலம் வரும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.